ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 கெரியர் growth. ஸோ அந்த முன்னாடி சொன்ன மாதிரி 84 மைக்ரோ நிச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 84 மைக்ரோ நிச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தனியாக, தென் அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஹார்ட் ஸ்கில்ஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 84ல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ டிவைட் ஆகி அது என்னென்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத், அதாவது பர்டிகுலராக ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் க்ரோத் என்ன மாதிரி க்ரோத் வந்து இருக்குது. ஸோ அந்த க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக ஒர்க் பண்ண முடியும், டெஃபினட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக க்ரோத்தில் மட்டும் கண்டென்ட், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பெட்டர் சேலரி. அதாவது பெட்டர் சேலரி அப்படின்னா யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைக் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைக் ஸ்பெஷலிஸ்ட்னா அவங்க வெறும் வந்து சேலரி க்ரோத்தை பற்றி மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி சேலரி வந்து எந்த கம்பெனி வந்து சேலரி ஹைக் கொடுப்பாங்க, ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ஹைக் கிடைக்கும், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் வெறும் சேலரியை பொறுத்து. ஓகேங்களா? வெறும் சேலரி மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெகக்னிஷன் ரெகக்னிஷன் ஓகேங்களா? அதுக்கப்புறம் மோர் பவர், ஃபுல்ஃபில்மெண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ப்ரமோஷன்ஸ், லீடர்ஷிப், செக்யூரிட்டி. அது வெறும் ப்ரொஃபஷனலில் மட்டும், அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் மட்டும் செக்யூரிட்டி, லீடர்ஷிப், செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், பெட்டர் ரிட்டைர்மெண்ட் காப்ஸ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கில்ஸ், பெட்டர் நெட்வொர்க்கிங், லேர்னிங் என்வாயன்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டேக்ஸ் சேவிங், பெட்டர் லீடர்ஷிப், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், பெட்டர் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ என்டையர்லி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் மட்டும் தனியாக நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. அதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும் நீங்கள் டார்கெட் மார்க்கெட்டாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு டார்கெட் வெறும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? மெயினாக சாஃப்ட் ஸ்கில்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், டீம் மேனேஜ்மெண்ட், பிஹேவியரல், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், team building, influence building, creative thinking, networking, problem solving, technical skills, persuasions, art creativity, visualization, finance, people skills, emotional intelligence, life skills, self-awareness, decision making. Okay, so soft skillsல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ பெட்டர் நீங்கள் இதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸில் மட்டும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹார்ட் ஸ்கில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஹார்ட் ஸ்கில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் இது கிளியர் பண்ணி அப்புறம் உங்களுக்கு புரியும் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டு பதாச்சு. இப்போ ஹார்ட் ஸ்கில் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரீடினஸ், அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பர்டிகுலராக ஹார்ட் ஸ்கில்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்டீஸ், ப்ரோக்ராமிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இன்டர்வியூவிங், ஃபங்க்ஷன் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், அனலைசிங் ஸ்கில்ஸ், இண்டஸ்ட்ரி அவேர்னஸ், crisis handling, finance skills, design skills, specific software, growth hacking. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹார்ட் ஸ்கில்ஸில். ஸோ பர்டிகுலராக உங்களால் அனலைசிங் ஸ்கில்ஸில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை சூஸ் பண்ணுங்க. இல்லை இன்டர்வியூவிங், உங்களை எப்படி வந்து இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு உங்களோட ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட் ஸ்கில்ஸில் இன்டர்வியூக்குன்னு தனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ மெயினாக அப்படி இல்லைன்னா ரெஸ்யூம் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொஃபஷனல் ரைட்டிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் தெரியும் அப்படின்னா பர்டிகுலர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து நேரோ டவுனாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் முடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பர்டிகுலராக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பெட்டர் இன் மார்க்ஸ், அதாவது எப்படி மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக ஆக்கணும், எப்படி வந்து படிக்கணும், அந்த படிக்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி என்ன இருக்குது, அதுக்குண்டான ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, அதுக்குண்டான
எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது என்ன இருக்கு, என்ன புக்ஸ், என்ன சப்ஜெக்ட், ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரா எப்படி படிக்கணுன்றது ஸ்கோர், அதாவது உங்களுடைய மார்க்ஸ் எப்படி ஹைக் பண்றது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்ல நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கெரியர் கிளாரிட்டி. ஸோ எந்த கெரியர் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், ஸோ எந்த கெரியர் வந்து சூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸல் இன் ஸ்டடீஸ், பர்டிகுலராக எக்ஸல் ஸ்பெஷலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸலில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கண்டென்ட் போடலாம். அதுக்கப்புறம் லேர்னிங் என்வாயன்மெண்ட், அப்புறம் பர்சியூஸ் பேஷன்ஸ், ஜாயின் பெட்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த இன்ஸ்டியூட் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். பர்டிகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப், ஸ்காலர்ஷிப், சைட் ஹசல்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணுறீங்க, ஸ்பெசிஃபிக்காக நைன்த்து இல்லை டென்த்து, ஸோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் அந்த மாதிரி எல்கேஜி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேரோ டவுன் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ இதுவும் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து இருக்குது. பர்டிகுலராக காலேஜ் பர்சங்களுக்குன்னு வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஜாப் ரெடினஸ், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், கொலாபரேஷன், சொசைட்டி ப்ரிப்பேர்ட்னஸ், ஏஜ் பில்டிங், ஒர்க் எத்திக்ஸ், ஃபினிஷிங் ஸ்கூல் ஸ்கில்ஸ், அதாவது பர்டிகுலராக வந்து ஸ்கூல் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் என்ன கிராஜுவேட்லேயே தனியாக ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நான் வந்து யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேரண்ட் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங், ஹேண்ட்லிங் செக்ஷுவாலிட்டி, இண்டஸ்ட்ரி அவேர்னஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அவேர்னஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எஜுகேஷன், ஒரு லேர்னிங் கிடைக்கும் உங்களுக்கு, அதாவது பர்டிகுலராக காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ மெயினாக இதுதான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மைக்ரோ நீச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வேறு மாதிரி. இப்போ புரியுதா? வேறு மாதிரி, எல்லாமே வேறு. இது மேலே இருக்கிறது மரம், இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளைகள் அண்ட் இலைகள். ஃபைனலாக வந்து ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? ஃபைனலாக மேலே தான் ஃப்ரூட்ஸ். அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட். ஸோ நம்மளுடைய ரூட்ஸ் கரெக்டாக இருந்தாதான் நமக்கு பேமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூட்ஸ், அதாவது மைக்ரோ நீச்லேயே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகாது. ஓகேங்களா? ஸோ தென் இதில் பர்டிகுலராக நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு எதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் கோயிங், ஆர்ட் ஸ்கில்னா ஆர்ட் ஸ்கில், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாங்க, உள்ள மைக்ரோவாக வாங்க. சரிங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பர்டிகுலராக நீங்கள் ஒரு நிமிஷம், கரியர் க்ரோத்தில் உங்களுக்கு நிச் கிளாரிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். நடுவில் இருக்கிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம். நடுவில் இருக்கிற வீடியோஸ் மேக் மணி, ரிலேஷன்ஷிப் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக பர்சனல் கிளாரிட்டி செக்லிஸ்ட்டுக்கே ஜம்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.